பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லாருமே ரேஷன் எண்ணெய் பாமாயில் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுல முறுக்கு வரைக்கும் சுடுவோம், அப்பளம்லாம் பொரிச்சுக்குவோம். இப்போ உடம்பு சரியில்லாதனால 6 மாதம் பாமாயிலே தொடலை. ஒரு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டோம், ஊரில் வேலை செய்கிறவங்களுக்கு. இந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணால் பாருங்கள். இப்போ வடை செய்ய போகிறேன். துவரம்பருப்பு வடை ஆட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 லிட்டர் 1 பாக்கெட் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பாக்கெட் நிறையா 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதுக்கு வந்து அந்த பாமாயிலில் சில கிருமிகள்லாம் இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் போகிறதுக்காக பாருங்கள். புளி எடுத்து நல்லா தட்டையாக தட்டிட்டு அதுக்குள்ளே கல் உப்பு வச்சு இப்படி நம்ம நல்லா கவர் பண்ணிக்கணும். உப்பு வெளியே கொட்டாத அளவுக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும். கோல்டு வின்னர் கடலை எண்ணெய்லாம் புழுங்கணும்ல, அது மாதிரி இந்த உப்பு நல்லா கவர் பண்ணிக்கணும். புளி வச்சு உப்பு உள்ளே வச்சு பாருங்கள். இந்த மாதிரி உப்பு வெளியே வராத மாதிரி நல்லா கவர் பண்ணியாச்சு. உப்பே தெரியல பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது அதுக்குள்ளே போட்டு நல்லா எண்ணெய் கொதிக்கிட்டோன்னு அந்த புளி அந்த உருண்டையாக அப்புறமேல் எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டு சமையல் எண்ணெய் மாதிரி அதில் இருக்க அந்த பாமாயிலில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அந்த புளியும் உப்பு எடுத்துரும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அந்த எண்ணெய் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும், கலர் மாறாது, கெட்டி ஆகாது, நம்ம சமையல் எண்ணெய் மாதிரியே இருக்கும். நீங்களும் பாமாயில் வாங்கினா இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், பயப்படாத யூஸ் பண்ணுங்கள்.